ஹே டியூட்ஸ், வெல்கம் டு அனிமி ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே வந்துட்டு பெண்டி அண்ட் த இங்க் மிஷின் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். சரி, இது வந்து ஒரு கார்ட்டூன் பேஸ் பண்ணி எடுத்த கேமு. அந்த காலத்தில் 80s காலத்தில் ஒரு பழைய பொம்மை டிவியில் ஓடிட்டு இருந்தது. அதை வந்து இப்போ நிறுத்திட்டாங்க. ஓடுதான்னு தெரியலையே, நிறுத்திட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த பொம்மையை ஸ்கேரியாக காட்டி உருவாக்குனது தான் இது. சரி, நியூ கேம் தான். ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் விளாட்றோம். இந்த கேம் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வேல்யூ வர மாட்டேங்குது. சரி, 40 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்டர் 1 மூவிங் பிக்சர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பேர் சொல்லியிருந்தார். அவர் பேர் சுனில். சொல்லிட்டேன். சரி, இப்போ இதுதான் எக்ஸிட் டோரு. நியூ ஆப்ஜெக்டிவ் வந்துக்குது. என்னதுடா அது? சரி, அதெல்லாம் அவன் பார்க்குறது. வர்ற படம் போடுறாங்க. லியோ படம் போடுங்களா. கரண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குவாலிட்டி ஹையாக வச்சுக்கலாம். ஹையாக தான் இருக்குதா? இப்போ எப்படி வெளியில் போகிறது? எங்கடா இருக்குது? எக்ஸ் மாரி பட்டன் காணுமே. பேக் நிற்குது. அழுத்தியாச்சு. ரெஸ்யூம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அங்கே பாருங்க, லியோ படம் போடுறாங்க போல. லியோ படம் போடுங்கடா. தொல்லை பற்றி போடுங்கடா. என்னடா இது? போடுங்கடா. சன் டிவி ப்ரெசன்ஸ்ன்னு போட்டு போடுங்க. லியோ படம். ஜெயிலர் படமாச்சு போடுங்க. இவன் தான் பெண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் டியூட்ஸ், இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தர் இருப்பான். அவர் வந்து ஒரு ரைட்டரு, அதாவது பொம்மை உருவாக்குறவன். அவன் தான் அந்த ஸ்டூடியோ. நம்மளை கூப்பிட்ருப்பான். நம்ம ட்ராயிங் பண்ணி பொம்மை வரைஞ்சி ரொம்ப நாளாச்சு, வாடா வரையலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பான். அதுக்காக தான் இங்கே வந்துக்கிறோம். ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. கனவு உண்மையாய் வரும். எப்பட்றா கனவுலாம் உண்மையாக வரும்? ஆமாம், அதை வச்சு சில பொம்மையெல்லாம் பார்த்துக்கிறேன். கனவு உண்மையாக வர மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி நடக்கிறது 100% இல்லை, ஒரு 30% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர கேட்டு போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. இதை பார்க்க எனக்கு பாப்பி பிளே டைம் தான் லைட்டாக ஞாபகம் வருது. அதோட சாப்டர் 3 எப்போ போடுவேன்னு தெரியல. சாப்டர் 2 போடல. அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். தெரிலனா வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, சாப்டர் 3 வந்துட்டு அடுத்த மாதம் போட ட்ரை பண்ணுறேன். மிஷின் ஆன் பண்ணுமா? இன்னும் ஆன் ஆக முடியலையே. ஆன் பண்ண முடியலையாடா? இன்ட்ராக்ட். சரி, பேட்ரி எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. திறந்தாச்சு. இங்கே ஒன்று இருக்குது. அது என்ன? அது ஸ்க்ரூ ட்ரைவர் மாரி இருக்குது. பெருசாகுது. அது ஏதோ பெரிய மிஷின்கிட்ட தான் போடணுன்னு நினைக்கிறேன். தீலைகளுக்கு சொல்லுது. என்னமோ வருதுங்க. ஒரு ஆள் இங்கேருந்து பாப்பி பிளே டைம் தெரியுமா? நின்றுட்டுருக்குமே. கரண்ட்டு கொடுத்தோடனே ஓடி போயிருமே. அதுமாரி இங்கேருந்து பெண்டி வருமோ? என்னங்க இது? என்னமோ பொட்டி மாரி கொண்டு வராங்க. என்னது இது? என்ன மிஷின்றது? என்னமோ மிஷின் தான் நினைக்கிறேன். நான் டாகுக்கு ஃபுட்டு கொடுக்குற மாரி ஒரு பெரிய மிஷினாக இருக்குது. இங்க் மிஷினா? நியூ ஆப்ஜெக்டிவ். டேர்ன் ஆன் த இங்க் மிஷின். டிப் லொக்கேட் த பவர் ஸ்டேஷன். சரி, பவர் ஸ்டேஷனுக்கு போகணுமா இப்போ? நாம் தாண்டுவோமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். தாவோட கைப்பிள்ளை துவையாச்சு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு பவர் ஸ்டேஷனுக்கு போனோம். அதுதான் எங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கே பெண்டி? பெண்டான கழுத மாரி இருக்கிறாடே. கட்டை மேலே இருந்து உழுவுது. பின்னாடி போலி போ. ஐயோ, பெண்டியை கலாய்ச்சதுனால நம்மக்கிட்டே வேலை காட்டுறானே. மேலே எங்கேருந்து விழுந்துச்சு? அட பாவீங்களா, என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஆல்ரைட், ஹவு டு ஐ கெட் திஸ் டு ஒர்க்? எப்படி நாம் செய்வது? நியூ ஆப்ஜெக்டிவ் வந்துக்குது. ஃபிக்ஸ் த இங்க் மிஷின், லொக்கேட் அண்ட் பிளேஸ் த ஆப்ஜெக்ட்ஸ். அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணணுமா? இங்க் மிஷினை லோ ப்ரெஷர்னு காட்டிகிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற பொருள்லாம் நம்ம கொண்டு வந்து இதில் வைக்கணுமா? ஓகே, பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா, வாய்ஸ் கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி, மியூசிக்கு, இங்கு பாட்டில் எல்லாம் பார்த்தாச்சு. மியூசிக்கு, புக்கு, இங்கு பாட்டில். பெண்டி எங்கே பெண்டி வந்துட்டான்? அடையங்கப்பா. பெண்டி வேணாண்டா. பெண்டி பார்த்துக்கோ. ஹூ புட் திஸ் ஹியர்? ஆமாம், அதான் நானும் கேட்குறேன். யாரா இந்த பொம்மையை கொண்டு வந்து இங்கே வச்சது? கட்டைக்கு இதில் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க இந்த பொம்மையை. எங்கே பாருங்க. மை காட், ஜோ, வாட் வேர் யூ டூயிங்? இவன் தான் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டவன். நாய் மூஞ்சி வச்சுக்கிறேன். இவனை எங்கேயோ பார்த்த மாரி இருக்குது. ஞாபகம் வந்துருச்சு. முக்கி மவுஸில் பார்த்துக்கிறேன். முக்கி மவுஸா தெரியல. அதில் பார்த்துக்கிறவன் செத்துட்டான். சரி, இங்கு கொட்டிட்டுக்குது அவன் மேலே. நம்ம ஃப்ரெண்டு நம்மளை கூப்பிட்டு அவனே இறந்து போயிட்டான். நம்மளை ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். சரி, பெண்டி தான் அவனை கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். பெண்டி, ஒன்று ஆக்கிறம்பர் தோண்டி. ரைமிங் நல்லா இல்லையே. சரி, பரவாயில்ல. வந்ததை அடிச்சுட்டோம். பட்டாசு வேறு வெடிக்கிறாங்களா போட்டு எங்கள் ஊரில்.
எவனா பேசுகிறாங்க, வாய்ஸ் ஆஃப் வேலி ஃப்ராங்க்ஸ் அடேங்கப்பா, எவனா பேசுகிறாங்க கேமில். சரி, எங்கள் ஊரில் எதுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு தெரில, எதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரில. சரி, சூப் எடுத்துக்கிட்டாச்சு. சூப்புன்னு போட்டுக்குது அந்த கப்பில். என்ன சூப்? ஆட்டுக்கால் சூப்பா எல்லாம் மாட்டு பாயாசம் சூப்பா? அப்படி ஒரு சூப்பு இருக்குது. சரி, அடிச்சு விட வேண்டி தான். நான் இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐ ஜாலி. இங்கே ஒரு சூப்பு இருக்குது. ஓ, பெண்டி சூப்பா? ஓ, பெண்டி சூப்பு வச்சிட்டிங்களாடா? அப்போ எதுக்குடா இந்த கேம் நான் விளாண்டுக்கிறேன்? யாரா இதில் பேய்? டாய் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அது இது. ஓ, இது வந்து ப்ரெஷரு மிஷினு. இது ஆன் பண்ணால் ப்ரெஷர் இருக்கும். அங்கே என்னமோ இருக்குதுங்க. இது என்ன புது பேயா? பெண்டியோட அண்ணனாக இருப்பானோ? டே, என்னடா இது மறைக்குது? டே நவுட்றான் டே. என்னது இது? ஓப்பன் பண்ணு. வடபி எக்சம்பக்கு சொல்லோ. குதிக்க முடியலையே. குதி. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணு. நம்ம கேடிகேஒய் அது என்ன சேனலா? யூடியூப் சேனலு. பெண்டி யூடியூப் சேனலுக்கு இது வச்சுக்கிறியா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, என்னடா இது? பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சத்தம் கிடச்சுன்னா உங்களுக்கு தெரியாதுன்னா சொல்லுவேனே. சரி, ஓப்பன் பண்ண முடியலையே. சரி, என்ன பண்ணுறது? अर्जीवानो टन टन मुझे पहचानो टन टन अर्जीवानो मेउकान. சரி, அரே பாயோ கியா பாய். சரி, இந்த பொம்மை வேறு இங்கே எவனோ போட்டு வச்சுக்கிறான். டே, தள்ளுறா, இதை தள்ளி விட்றா. தள்ள முடியல. இப்போ நம்ம எடுத்த பொருள்லாம் கொண்டு வந்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம்? இது எடுத்தோம் உடம்புலேருந்து. மியூசிக்கு எடுக்கலையா? டெடிபேர் எடுத்தோம். நீ மியூசிக் எடுக்கல. இங்கு பாட்டில் எடுத்தோமா? இல்லை. இது எடுக்கல, இதுவும் எடுக்கல. ஓ, 2 பொருள் தான் எடுத்து வந்தோமா? இன்னும் மீதிடே. நீ வேறு ஒருத்தன்டா பயன்படுத்திட்டே இருக்கிற. சரி, என்ன பண்ணுறது? இந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குதே. ஏன்டா இப்படி போட்டு என்னை கொடுமைப்படுத்துறீங்க? என்ன லைட் ஆஃப் எரியுது இங்கே? என்ன இங்கே இந்த இடத்துக்கு வந்தோமா என்ன? வந்தோம். இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போவோம். இங்கே எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, இந்த டோர் ஒன்று ஓப்பன் ஆகிக்குதுங்க. எவனோ உடச்சிட்டு உள்ளே போயிட்டான் போல். இவருங்க பெண்டியோட பொம்மை. ஆனால் பெண்டி இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லையா? எப்போ வரும்னு தெரில. புக்கு கிடச்சிருச்சு. சூப்பர். இது என்ன இது? இதே எடுத்து போய் வைக்கணுமா என்ன? இதுதான் கொண்டு வர சொல்லவே இல்லையோ. கேமா என்ன? ஏதாச்சும் பசிலாக என்ன? கரெக்டாக குத்துறாதில்ல. குத்துனா நம்ம வெளியில் போயிடலாமா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணுறேன்டா. இருங்கடா, இந்த தாட்டி விட மாட்டேன்டா. கரெக்டாக தூக்கி போடு. சார், மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தது அதுவும் மிஸ்ஸு. தூக்கி போடுற கைப்புள்ளே. சரி, இதை விட்டு எப்படி வெளியில் போகிறது? இல்லை, இதை விட்டு எப்படி வெளியில் போகிறது சொல்லுங்கடா. சரி, இப்போ வெளியில் வந்தாச்சு. மறுபடியும் உள்ளே போயிட்டேன். இறா இதை அழுத்தணுமா? நவரணுமா? சரி, இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். அது ஒர்க் ஹார்டு அது வேணால் பண்ணலாம். ஆனால் ஹாப்பியாக ஒர்க் பண்ண முடியாது ஹார்டாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம். ஆனால் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். சரி, இதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கருத்து. சரி, என்னடா மிஷினு? டிம்கால் என்னடா இது? ஒன்றுமே ஆகல. சரி, இது என்ன சூப்பு? ஆட்டுக்கால் சூப்பு, மாட்டுக்கால் சூப்பு, பன்னிக்கால் சூப்பு, எல்லாம் சூப்பு எடுத்துக்கிட்டாச்சு. இது என்ன மேலே இருக்கிற ஒரு சூப்பு? பெருச்சல்லி சூப்பு. எட்ட மாட்டேங்குதுடா டே. எட்ரா. எடுத்தாச்சு ஒரு இல்லையா? எப்பாடு இது எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகி போச்சுடா சாமி. சரி, போகலாம். இங்கடா, இங்கே லைட் எரியுது. ஓ, ஆஃப் ஆயிடுச்சு. இது என்னது? கேசட் எடுத்தாச்சு. ஹீ வில் செட்டப் ஃப்ரீ அப்படின்னா புரியல. புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணி. இங்கே ஒரு சூப்பு. இந்த சூப்லாம் எதுக்குன்னே தெரியலையே. ஒரு பெண்டி நம்மளை கடிக்க வந்தால் சூப்பு கொடுத்து அமுச்சு விட்டுருணுமோ? இந்தா பெண்டி சூப் வாங்கிட்டு முட்டு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருணுமோ? சரி, விடு. இப்போ என்ன பண்ணுறது? ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். இப்போ கேசட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இந்த டோர் திறக்குமா? ஓப்பன் கரோ. திறக்கமா இல்லை. சரி, போகலாம். ரைட். ஒரம்போ அனிமி ஹோம் தமிழ் வரான் பாரு. பாட்டியை மாற்றியாச்சியா? சரி, லுக்ஸ் லைக் தே நாக்கட் அவுட். ஒன்றும் புரியல. சரி, உள்ள டாய்லெட்டு ஸ்கிப்டி டாய்லெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிப்டி தோப் அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கு பாட்டில் எடுத்தாச்சு. சூப்பரு, பிரமாதம். பெண்டான கழுத மாரி இருக்கிறான்டா அவன். சரி,
இங்கே ஒரு பெண்டி வேறு. பொம்மை தான் வச்சுக்கிறாங்களே தவிர பெண்டி மட்டும் இது வரைக்கும் வரமாக மாட்டுக்கிறான். ஏன் தான் தெரில. சரி என்ன பண்ணுறது? இந்த டோர் ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் கரோ நஹி கரோன்னு சொல்லி விட்டாங்க. ரைட். லைட் ஆஃப் எரியுதாங்க. என்ன நடக்குது ஹமாரா? சரி என்ன பண்ணுறதுடா? சரி இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் போகணும். ஆமாம் இந்தானே போய் இப்படி போகணுமா? இது இவன் இங்கே ஒரு கட்டை இருந்துச்சு, அது காணோம். சரி இப்போ வைக்கலாமா? மியூசிக் இது வச்சிடலாம். கேசிட்டு இங்கு பாட்டில் வச்சாச்சு. வேறு என்ன வேணும்? லோ ப்ரெஷர். இப்போ என்ன வேணும்? இது வச்சாச்சு. இப்போ இது மட்டும்தான் தேவை. இது அதுக்கப்புறம் புக்கு எடுத்து வந்தாச்சு. அது என்னமோ சர்க்கிள் மாதிரி இருக்குது. டம்பிள்ஸ்லாம் தெரியுமா? ஒன்று தூக்குவாங்களே டம்பிள்ஸ்லாம், அதில் கூட உரமாக இருக்குமா? அதுமாரி தான் எனக்கு தெரியுது. இங்கே இது ஏதாச்சும் வச்சுக்கிறீங்களாடா? இங்கே இல்லையா? சரி இங்கே ஏதாச்சும் இந்த ரூமில் எதுவுமே நான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்போ இந்த ரூமில் இருக்கணுமே, ஏன் இல்லை? இங்கே இது டேபிளில் ஒழிச்சு வச்சுக்கிறீங்களா? அடியில் ஒன்றுமே இல்லையே. கேம் கிராஃபிக்ஸ் உண்மையாலுமே நல்லா பண்ணிக்கிறாங்க. எங்கடா இருக்குது? எங்கடா வச்சுக்கிறீங்க? சரி ரைட் வாய்ஸ் ஆஃப் வெள்ளி ஃப்ரெண்ட்ஸ். டேமிட். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பெண்டி எட்டி பார்க்குறியாடா பெண்டி? டக்குன்னு வந்தானா பயந்துக்கிட்டேன். சரி தள்ளுங்கடா. இது உண்மையான பெண்டியெல்லாம் இல்லை, பொம்மை தான். எவனா சாச்சு விட்டுக்கிறேன். அவன் மட்டும் கையில் கிடைக்கட்டும், வச்சுக்கிறேன். சரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஜம்ஸ்கேர் இல்லைன்னு நினச்சேன், வச்சுட்டாங்க. இங்கே ஒரு சூப்பு, காக்கா சூப்புன்னு நினைக்கிறேன். சரி ரைட் போகலாம். ரைட் டிக்கெட்டு போட்டு டம்கால் இதை போட்டாச்சு. பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சத்தம் கிடச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஆனால் கேம் சவுண்டும் கேட்கும். கேம் சவுண்டு எது, பேக்ரவுண்ட் சவுண்டு எதுன்னு உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. சரி இங்கே என்ன? இங்கே ஒன்றுமே இல்லையாடா? எங்கடா வச்சுக்கிறீங்க? ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. இங்கேயும் இல்லை. இங்கு மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்தாச்சு. இப்போ எங்கே தான் இருக்கோம்? எக்ஸிட் டோரில் இருக்குமோ? அங்கே இருக்காது. இந்த டோர் திறந்துருச்சா? இல்லை. சில டோர்லாம் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரில. ஹேர் மை ஓல்டு டெஸ்க் ஐ வாஸ்டட் ஸோ மச் டைம் கச்சார். ஓ அப்படியா? இதில் தான் நான் சின்ன வயசில் என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து எழுதின சேருன்னு சொல்கிறான். சரி இப்போ என்ன பண்ணுறது? எங்கடா வச்சுக்கிறீங்க? ஏன்டா பெண்டி சொல்கிறா? பெண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறியே. எங்கே பார்த்தாலும் இந்த பெண்டி பொம்மை வச்சுக்கிறாங்க. ஆனால் பெண்டியை மட்டும் காட்டவே மாட்டேங்கிறாங்களா? ஆர்வமாக இருக்குதுடா பெண்டியை பார்க்க. இந்த படம் இன்னும் போடலையா? எப்பாடே லியோ படம் போடுங்க. இல்லை விடாமுயற்சி படம் போட்டு விடுங்க பார்க்கலாம். விடாமுயற்சி ஆஃப் பண்ணு. அடியில் ஒரு சூப் வந்துச்சு. அது என்ன சூப்புனா ஆட்டுக்கால் சூப் போல். சரி ஜோ ட்ரியூ ஸ்டூடியோ. ஓ இந்த கேம் உருவாக்கின கம்பெனி பேர். கேமுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறீங்கடா. நீங்கள் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறீங்கடா. சரி இந்த டோரையும் திறக்க முடியல. ஓகே ரைட் போகலாம். ரைட் என்ன பண்ணுறது? ஓப்பன் பண்ண முடியல. என்னடா பண்ணுறது? லைட் ஆஃப் இது பீஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மாற்றணும். இங்கே கீது ஏதாச்சுக்குதா? இந்த டம்முக்குள்ளே இங்கே இல்லை. இங்கே அங்கே குதிக்க முடியுமா? குதிக்க முடியல. இங்கேயும் ஒன்றும் இல்லை. கண்டுபிடிச்சிட்டேன். எடுத்தாச்சு. இது தட்ஸ் ஆல் தெம். கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சான். சரி ஓகே நைஸ். ரைட் பாருங்க பெண்டியோட பொம்மை வச்சுக்கிறாங்க. ஓகே எங்கடா வைக்கணும்? ஃபஸ்ட் ரோவா? சரி வச்சாச்சு. ஆனால் அதில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. லோ ப்ரெஷர் படித்தாச்சு. நியூ ஆப்ஜெக்டிவ் வந்துக்குது. ரீஸ்டோர் இங்க் ப்ரெஷர், லொக்கேட் த ப்ரெஷர் வேல்வ். அது வரவே மாட்டேங்குது வாயில். ஓகே பிடிச்சி இழுக்க முடியாது. லோ ப்ரெஷர். இப்போ அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று மிஷின் பார்த்தோம் தெரியுமா? ப்ரெஷர் மிஷின். அதில் தான் நம்ம போய்ட்டு பண்ணிட்டு வரணும். ஓகே பாருங்கள் ரத்தம் மாரி அப்படியே இங்கு கொட்டிக்கிட்டு இருக்குது. அதே ரத்தம் வந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த கேமை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது. சரி போகலாம். ரைட். இந்த மிஷினை ஆன் பண்ணேன். இப்போ
இது இல்லையே, இங்கே எங்கேயோ இருக்குமே அந்த மிஷினு. காணமேடா, மறந்து போச்சு வரலி. இங்கே ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு போட்டிருப்பாங்க, அங்கேயும் இல்லை. இந்த கேட்டு ஓப்பன் ஆகிது, இது ஏற்கனவே ஓப்பன் ஆகிடுச்சு. சரி போகலாம். எங்கடா இருக்குது, எங்கடா வச்சுக்கிறீங்க பையா? கண்டுபிடிச்சேன் இதுவும் இல்லையே. சடப்பாங்கடா டே, நீங்கள் ஒரு ஆளுங்கடா. எங்கடா அந்த டோர் இருக்குது தெரியலையே. இங்கே வேறு எங்கள் ஊரில் மழை பெய்யுது, மழையில் உட்காந்து ரெக்கார்டு பண்ணிட்டுக்கிறேன். தூத்தல் தான் தருது. சரி, இந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ என்னடா பண்ணணும், சீக்கிரம் சொல்லுங்கடா. சரி, இப்போ என்ன பண்ணுறது? எங்கடா மிஷினுக்குது அந்த மிஷினு, சீக்கிரம் சொல்லுங்கடா. இந்த வழின்னு தான் நினைக்கிறேன். டே ஏன்டா இல்லை, ஏன்னு கேட்குறேன். ஐயோ, ஹவு டேர் யூ. நம்மளே பயன்படுத்துகிறோம்ப்பா. ஸோ சேடு. பெண்டி ஆக்கிறோம் உன்னை கரண்டி. படம் ஓடுது, வெளியே பட மாட்டாங்க. பெண்டி படம். நான் ஜம்ப் பண்ணிட்டுக்கிறேன். என்னடா நான் அவசரமாக வந்துருச்சா? டான்ஸ் ஆடுறேன், தலை பறக்குது. அவனுக்கு கழுத்து இல்லையாடா, தலை பிச்சுக்கிட்டு கறந்துக்கிட்டு இருக்குது. வேணா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த டான்ஸை. இங்கே ஊத்துறா டே, ஓடுற என்னடா இது டே, ஒன்றும் புரியலையே. சீக்கிரம் ஓடு. என்னடா ஆச்சு? சேசிங் நியூ ஆப்ஜெக்டிவ் டென் ஆன் த இங்க் மிஷின். ஓகே இங்க் மிஷின் ஆன் பண்ணி ஒன்றுமா? ஓகே எங்கே இருக்குது? அங்கே பாருங்க, எட்டி பார்க்குறான் வேறு. வர்றான் அந்த பொம்மையாக இருக்குதுடா. ஃபுல்லாக பெண்டி பொம்மை தான். பெண்டி இங்கே தானே போகணும். இந்த இங்க் மிஷின் தானே, இதை ஆன் பண்ண முடியாதா? இது இல்லையா? அதான் லோ ப்ரெஷர்னு காட்டிகிட்டு இருந்துச்சு. பொருள்லாம் எடுத்து போய் வச்சுமா அந்த மிஷினா? ஓகே சீக்கிரம் போ. இங்க் வேறு ஃபுல்லாகிட்டு மேலே வந்துச்சுன்னா நம்ம முழுங்கே காலியாகிடும். எங்கடா இருக்குது அது? அந்த டோர் எங்கே இருக்குது? ஹாய் பெண்டி வரங்கும். சரி, எங்கடா இருக்குது அந்த டோரு? காணமே, என்ன பண்ணுறது? கண்டுபிடிச்சிட்டேன். ஓடு. ஆன் பண்ணிவிடு. இழுத்துப்பிடி. ஓடுறா அடி. ஓடுற கைப்பில்லே. எந்த வழியில் தான் போனோம்? என்னாச்சுன்னு வேறு தெரியலையே. இப்போ எங்கே போகணுன்னு தான் தெரில. இங்க் மிஷின் வேறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அவ்வளோதான். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. சரி, லைட் வேறு ஆஃப் ஆயிரு. இது இங்கே தான் போகணுமா என்ன? தாவ முடியலையே. தாவு என்னடா கட்டையை போட்டு அடித்து வச்சிட்டிங்க. இப்போ என்னடா பண்ணுறது? சீக்கிரம் சொல்லுங்கடா. இங்கே நியூ ஆப்ஜெக்டிவ் வேறு ஒன்றுமே வரலையே. என்னடா இது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இறைவன் இருக்கிறான் பயப்படாதே. அப்படியே வரும் தெரில. செத்து போயிட்டா. இவன் நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்மளை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி விடுவான். இப்போ என்னடா பண்ணணும்? மிஷினையும் ஆன் பண்ணி விட்டாச்சு. என்ன போட்டுக்குது? ரன்னிங். அது வந்துட்டு நம்மளையும் சொல்கிறாங்க குத்து மதிப்பாக ரன்னுன்னு நம்மளை ஓட்ட சொல்கிறாங்க. ஆனால் எங்கே ஓடுறது ஒன்றும் தெரியலையே. ஐயையோ, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ எங்கடா போகணும் சொல்லுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன் லைட் ஆஃப் எரியுது? இங்கே தான் போகணுமா என்ன? தான் அடைச்சி வச்சுக்கிறேன். ஐயோ, ஃபாக். ஓடுற யாரா இப்படி வந்து பயன்படுத்துகிறான்? ஐயோ, ஜம்ஸ்கரா? ஓகே ஓடு. இங்கெல்லாம் வேறு நம்பிட்டு இருக்குது. ஐயோ, டே பயன்படுத்தாதீங்கடா. ஓடு. எக்ஸிட் டோர் வந்துச்சு. அச்சோ, ஐயோ what the hell? என்னடா இது? எங்கே வந்துக்கிறோன்னு வேறு தெரியலையே. ட்ரைன் த இங்க் ஃபைண்ட் அண்ட் டேர்ன் த வேல்யூஸ். சரி, ஓகே. இந்தமாரி இந்த கேட்டெலாம் க்ளோஸ் பண்ணுமா? இங்கு போகுமா? ஓடு. இங்கு போ. போயாச்சு. இங்கேயும் செகண்ட் ஃப்ளோரில் இங்குக்குதா? டேஞ்சர் கீப் அவுட். போங்கடா. இங்கே விட அங்கே தான்டா டேஞ்சர் அதிகம். அதனால் நான் இங்கேயே வரேன்டா. இதை க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததுக்கு போ. வந்தாச்சு. இங்கே அதிகம் இங்கே இருக்குது. இங்கே ரொம்பவே அதிகமாக இங்கே இருக்குது. நம்ம கழுத்து வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது கேட்டு. மூடி விடு. போகுது எல்லாம் போகுது. ஓப்பன் த டோர். என்னாச்சு? ஓப்பன் கரோ. ஓப்பன் ஆகிருக்கு. நியூ ஆப்ஜெக்டிவ் கிரியேட் நியூ பார்த்து என்ன ஆக்ஸ் மே கம் இன் ஹேண்டினா ஹேண்டு. கையில் ஆக்ஸ் வேணுமா? வழியை உருவாக்கணும். அட்டாக் திஸ் வில் டெஃபினெட்லி கம் இன் அனுப்பாங்களான்ட்டு. த கிரியேட்டர் லைட் டு அஸ். அப்படியா? நம்ம இவங்கிறால நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டேன்னு சொன்னேன். அவன் தான் நம்மளை மாட்டி விடுறதுக்கு ட்ராப்பு போட்டு கூப்பிட்டுக்கிறான். அவன் நம்மக்கிட்ட போய் சொல்லிக்கிறான்னு அதில் எழுதிக்குது. மாட்டி விட்டான்டா. அவன் செத்த மாரி நடிச்சுக்கிறான் இவ்வளோ நேரம்.
அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமே. சரி, இது சாப்டர் 2 பார்த்தா தான் புரியும். சரி, எக்ஸிட்டா என்ன? ஓடுறா. என்னாச்சு? டே என்னடு இது? ஐயோ மண்டை வலிக்குது. ஐயோ என்னாச்சு? என்னடா பிளாக் ஸ்க்ரீன் போட்டிங்க? சரி, என்னமோ ஞாபகப்படுத்துகிறாங்க. என்னென்னமோ மண்டைக்கு வந்துட்டு போகுது. என்னாச்சு? சாப்டர் 2 த ஓல்டு சாங். ஓ ஷிட், முடிச்சாச்சு சாப்டர் 1. ஓகே. அக்கோ மை ஹெட் வாட் ஹேப்பன். என் மண்டைக்கு என்னாச்சு? மண்டைக்கு ஒன்றாச்சு. அமைதியாடுறா. சரி, சாப்டர் 2 அடுத்த வீடியோவிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 2 வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனாலும் போட தான் போகிறேன். ஆனால் அடுத்த வீடியோக்கும் அடுத்த வீடியோ. ஓகே, எப்படி வெளியில் போகிறத? சரி, முடிச்சுக்கலாம். இதோட சாப்டர் 1 கேம் பிளே தான். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்டர் 1 பெண்டி வரல, சாப்டர் 2 கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, பாய். See you.